முதல்வர் விஜய ஓடுகாலி முதலமைச்சர்னு உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சிச்சிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியின் தலைவர் என்ன செய்வதுனே தெரியாம பத்திரிகையாளர்களை சந்திக்க அஞ்சு கரூரிலிருந்து இதே திருச்சி விமான நிலையம் வழியா புறமுதுகு காட்டி ஓடினாருங்க. உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஓடி போன ஒன்னா நம்பர் ஓடுகாலி ஒருவர் தான் இப்ப நமக்கு முதலமைச்சராக கிடைச்சிருக்காரு. அதை இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு பிறகு சென்னைக்கு சென்று வீட்டில் ஒளிந்து கொண்டார். அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியினருமே 35 நாட்கள் வீட்டை விட்டு வெளியவே வரல. ஒரு வாரத்திற்கு பிறகு வீடியோ வெளியிட்ட அந்த தைரியசாலி தான் இப்போது நமக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. நாங்களும் அவரை போலவே இருப்போம்னு நினச்சி கொண்டு அவர் இந்த செயலில் ஈடுபடுறார். ஆனால் மக்களை சந்திக்க திமுக என்றுமே அஞ்சியது கிடையாதுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கொடுத்துருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை தாழ்த்தி பேசணும்னு எனக்கு துளி கூட எண்ணம் இல்லை. என் தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கலை. எனக்கு திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, தங்கை இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் என்னுடைய தாயாகவும் தங்கையாகவும் தான் பார்க்குறேன். பொய் வழக்கு போட்டு பயமூத்தலான தாவைக்க அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக பேசியிருக்காரு.